நீட் சம்பந்தமாக தலைவர் ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு முன்னோட்டத்தை இந்தியா இன்று கண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் பீகார் மாநிலத்தில் பேசிய பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டங்களிலும் இன்றைக்கு அதை நிறைவேற்ற நாம் எடுக்கிற முயற்சிகள், இவைகள் எதிர்கால இந்தியா உருவாக்குகிற மாணவ தங்கைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். நீட் சம்பந்தமாக படித்து தேர்ச்சியடைய முடியாமல் தேர்வுக்கே செல்லாமல் இருக்கிற, தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற, உயிரிழக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நம்முடைய வேண்டுகோள், நீட் தேர்வு மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். வாழ்க்கையில் இன்னும் பல்வேறு வாய்ப்புகள் இந்தியாவிலே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்தியாவிலே ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரல் தலைவர் ராகுல் காந்தி குரல்வதை மறந்து விடாதீர்கள். இந்தியாவிலே ஒரு கட்சி உங்களுக்காக பாடுபடும் என்று சொன்னால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கம், கர்ம வீரர் காமராஜர் வழிவந்த இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் என்றென்றும் உங்களோடு தான் இருப்போம், உங்களுக்காக வாழ்வோம், உங்களை உயர்த்துவோம், உங்களை வாழ வைப்போம் என்ற உத்தரவாதத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு செய்தியை நம்முடைய மாநில தலைவர்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நடைபோடுகிற சாதாரண தொண்டர்களில் கடந்த 60 ஆண்டுகள் நடந்து வருகிறேன் என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, எந்த கட்சிக்கும் செல்லாமலும் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட சொல்ல விரும்புகிறேன். அதை போலத்தான் தம்பி மாணிக் தாக்கூர் அவர்களும் இதுவரையில் வேறு கட்சியை காணவில்லை, இதே கட்சியிலே தொடர்ந்து பயணிக்கிறார். அதற்காகத்தான் அவர் தலைவராக வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். காங்கிரஸ் கட்சியை மதிக்கிற, காங்கிரஸ் உணர்வுள்ளவர்கள் தலைவராக வந்தால்தான் காங்கிரஸ் கட்சி உயிரோட்டம் இருக்க முடியும் என்பதில் அசைக்கவும் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு நல் வாய்ப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் கார்கே அவர்களும் அந்த நல்ல முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக, தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தீர்மானம் வந்திருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டபடி 2-3 செய்திகளை இங்கே நண்பர் திலக் குறிப்பிட்டார்கள். அதிலே ஒன்று கல்வி வியாபாரம் என்பதை எல்லோருக்கும் தெரிய சொன்னார்கள். தம்பி மாணிக் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய அறிக்கையிலும் அதை குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் கல்வி வணிகமாக மாற்றி சொன்னார்கள். என்னுடைய அன்பான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு காங்கிரஸ்காரனாக கல்லூரி ஆரம்பித்து 32 ஆண்டுகள் என்னுடைய அப்பா பெயர்களை நடத்தி இதுவரையில் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கவில்லை, ஒரு பைசா கூட அதிக பணம் வாங்கவில்லை. இன்னும் சொன்னால் அரசாங்கம் சொல்கிற பணத்திலேயும் குறைத்த பணம் வாங்கி ஒரு கல்வி நடக்கிறது. 30,000க்கு மேற்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகள் தமிழ்நாடு முழுவதும், இன்றைக்கு இந்தியா முழுவதும், உலகமெங்கும் இன்றைக்கு பயணப்படுகிறார்கள், தேர்ச்சி பெற்றுகிறார்கள், வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். தலைவர் காமராஜர் வழியிலே அந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய மனைவி ஜெயந்தி அவர்களும் தம்பி கார்த்திக் அவர்களும் என்னுடைய மகள் இந்திரா அவர்களும் இதை நடத்துகிறார்கள். நான் அவருக்கு உதவியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய வேண்டுகோள், என் உயிர் இருக்கும் வரை இந்த கல்வி நிறுவனத்தில் எப்பொழுதும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது, ஏழை மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று அவர்களை ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள், நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு பணிவாக நம்முடைய தலைவருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே அடுத்து நம்முடைய இந்தியாவிலேயே காங்கிரசுக்காக முதல் தொலைக்காட்சியை நான் தலைவராக இருந்தபோது திமுக, அதிமுக போன்ற கட்சி வைத்திருக்கும் போது எது அதற்கு போட்டியாக தமிழக காங்கிரஸ் சார்பில், என்னுடைய சார்பில், தனிப்பட்ட முறையில் குடும்பத்தின் சார்பில் மெகா தொலைக்காட்சி எடுத்தது உங்களுக்கு தெரியும். அது இந்த மக்களுக்காக, காங்கிரசுக்காக 24 மணி நேரம் அதை நடத்துகிறார்கள். என்னுடைய மனைவியும் மகளும் அதற்காக செயல்படுகிறார்கள் என்பதையும் இங்கே பணியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு காரணம் அதை போலவே என்னை தொடர்ந்து என்னுடைய அரபி நண்பர் வசந்த் அவர்கள் வசந்த் டிவியை தொடங்கி இந்தியாவிலே காங்கிரசுக்காக தமிழ்நாட்டில் 2 தொலைக்காட்சி இருக்கிறது. அது மெகா தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சி என்பதை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்.
எங்களுக்கு வேறு நோக்கம் கிடையாது, அதுல பணம் சேர்க்கிற வேலை கிடையாது. ஆனால் இந்த கட்சியை எப்படியாவது தமிழ்நாட்டிலே காங்கிரஸை ஆட்சியிலே கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 60 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். நாங்கள் வாழ்நாளில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் நம்ம கேள்விக்குறியாக இருந்ததை கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் பொறுப்பேற்ற கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னபோது தனி மனிதராகவும் எங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டும் தமிழ்நாடு காங்கிரஸை கட்டி இணைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நண்பர் ராஜேஷ் அவர்களும் விஸ்வநாத் அவர்களும் அமைச்சராக காமராஜன் வழியிலே வந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமை. எங்கள் மனது நிம்மதியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் வாழ்நாளில் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக தமிழ்நாட்டில் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை கொண்டு வர வேண்டும் விரும்பினோம். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதிமுகவுக்கு, மற்ற கட்சி எதிராக தமிழ்நாட்டில் டிவிகே தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலே கட்சி தொடங்கிய போது ஆட்சியில் பங்கென்று அறிவித்தார். நாங்கள் சொன்னோம், நம்முடைய தலைமைக்கு தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். அதில் நானும் நண்பர் நம்முடைய மாநில தலைவர் மாணிக் அவர்களும் மற்றும் நண்பர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை மகிழ்வோடு சொல்ல விரும்புகிறோம். எந்த காலத்திலும் யார் நமக்கு எதிராக நம்ம கூட்டணியிலே பங்கில் சொல்ல இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக தலைவர் ராஜீவ்காந்தி இடத்திலே சொன்னோம். துரதிருஷ்டவசமாக அது நடைபெறவில்லை. ஆனால் தெய்வம் இன்றைக்கு நமக்கு வழிவிட்டிருக்கிறது. இந்த 5 சட்டமன்ற உறுப்பு இல்லாமல் இங்கே ஒரு புதிய ஆட்சி வாய்ப்பில்லை. ஆனால் அந்த நேரத்திலும் அகில இந்திய தலைமையை நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டோம். நீங்கள் முடிவெடுத்தது சரியாக இல்லை, இப்பொழுது நாங்கள் முடிவெடுக்க வேண்டும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் சொல்ல போது தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் கார்கே அவர்களும் அருமை நண்பர் வேணுகோபால் அவர்களும் எங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸை முடிவெடுத்துக் கொள்ள சொன்ன போது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். அவரோடு இன்னும் சில நண்பர்கள் இருந்தார்கள், அவர்களும் உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு எடுத்த முடிவு என்பது தமிழ்நாட்டிலே மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி என்பதை விட நம்முடைய தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற அருமை தம்பி விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றிக்கு பின்னாலே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியாக இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் ஆட்சி மன்றம் ஏறும்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த முழு நிகழ்ச்சியிலும் அங்கே இருந்து அதை கவனித்து அவருக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த திமுக எந்த அதிமுக தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை விரும்ப மாட்டார் சொன்னார்களோ அதே மக்கள் கூட்டணி அரசு தான் வேண்டும், அது தலைவர் விஜய் தலைமையில் வர வேண்டும், காங்கிரஸ் துறை இருக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை மக்கள் கொடுத்ததால் தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கிறோம். இன்று ஒரு சொல்ல விரும்புகிறேன். நாம் 60 ஆண்டு அரசியல் அனுபவம் பெற்றவன் நான். தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தனித்து இருக்க வேண்டும் என்று பலமுறை கோஷமிட்டவன் நான், பலமுறை போராடியவன் நான். எந்த காலகட்டத்திலும் இனிமேல் திமுக அதிமுக என்ற கூட்டணி கிடையாது, இருக்காது, இருக்க விடமாட்டோம் என்பதை தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் தமிழ்நாட்டிலே அனைத்து பேர்களும் தேர்தலுக்கு முன்னர் நாங்கள் மக்களிடத்தை சொன்னது, எங்களுக்கு அவர்கள் வலியுறுத்தியது ஒரே ஒரு செய்திதான், எந்த காரணத்தை கொண்டும் திமுகவோடு உறவு வைக்க கூடாது என்று 99.99 தொண்டர்கள் காங்கிரஸ் தோழர்கள் விரும்பினார்கள் யதார்த்தம். அதன் விளைவுதான் இன்றைக்கு புதிய ஆட்சியிலே காங்கிரஸ் அமைச்சர்கள் இது தொடர வேண்டும், இதை எப்படியாவது தடுக்கலாம் என்பதற்கு, எப்படியாவது குலைக்கலாம் என்பதற்கு திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டிக் கொண்டு முயற்சி எடுக்கிறார்கள். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே, இனி அதிமுக இல்லை, அடுத்து திமுகவும் தமிழ்நாட்டிலே இல்லை நிலையை உருவாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருபோதும் காங்கிரஸ்காரன் உள்ளவரை இந்த ஆட்சியை கலைப்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான். எங்கள் உயிரை கொடுத்தாவது விஜய் தலைமையிலே இந்த நல்லாட்சி, லஞ்ச ஊழலற்ற நல்லாட்சி தொடர்வதற்கு எங்களை அர்ப்பணிப்போம் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன்.
ஒரே ஒரு நாள் நாங்கள் ஏமாந்திருந்தால் வேறு ஆட்சி வந்திருக்கும். அவர்களால் ஆட்சி இல்லாமல் இருக்க முடியாது. ஆட்சியின் பலன்களை மக்களை சுரண்டியது போதும். இனி நம்முடைய புதிய முதல்வர் தலைவர் காமராஜருடைய வழித்தோன்றலாக தலைவர் காமராஜை பின்பற்றி என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜ் மார்தட்டி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஆட்சி ஏற்பட்ட இந்த 50-55 நாட்களில் லஞ்சம் இல்லை, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்கின்ற நல் ஒழுக்கத்தை தமிழ்நாட்டு ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு நல்லது, தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக மாறுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு விளங்குகிறது. அந்த ஆட்சியை காப்போம். தமிழகத்தில் காங்கிரஸை மீட்போம். அடுத்து நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி மத்தியிலே 29 பிரதமராக வேண்டும். அதற்காக அனைவரும் அனைத்து தியாகங்களும் செய்வோம். அந்த ஆட்சி வரும்போது தம்பி மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு தலைவர் அங்கே மத்திய அமைச்சராக வருவார். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த தமிழக ஆட்சியை காப்போம். தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி அரசை காப்போம். இந்தியாவிலே மீண்டும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நல்லாட்சி கொடுப்போம். அதற்காக என்னவித தியாகத்தையும் தமிழக காங்கிரஸ் செய்வோம் என்பதை தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம்.